அகில இந்திய கிராமிய அஞ்சல் ஊழியர் சங்கம் திருநெல்வேலி கோட்டம் மற்றும் அம்பாசமுத்திரம் கிளை ஜிடிஎஸ் ஊழியர்கள் மீது மீண்டும் டார்கெட் அடக்குமுறை. மாநில சங்க அறைகூவலின்படி கண்டன ஆர்ப்பாட்டம் பாளையங்கோட்டை தலைமை அஞ்சலகம் முன்பு நடைபெற்றது. ஜிடிஎஸ் ஊழியர்கள் என்ன வாழ பிறந்தார்களா, இல்லை காலம் முழுவதும் அளத்தான் பிறந்தார்களா? எத்தனை மேலா, எத்தனை கேன்வாசிங், எத்தனை லாகின் தினம் என அத்தனை நெருக்கடிகளை தாண்டிய பிறகும் இன்று மீண்டும் ஆண்டு இறுதி டார்கெட் என மேலும் மேலும் நெருக்கடிகளை கொடுத்து வருகிறார்கள். இலக்கை எட்டவில்லை என்றால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கலாம் என்று எந்த அதிகாரியும் ஜிடிஎஸ் ஊழியரை மிரட்டக்கூடாது என்று தெளிவாக 11/12/2023 அன்று இலாகா முதல்வர் உத்தரவிட்ட போதும் சில அதிகாரிகள் தங்கள் நிலையை மாற்றிக் கொள்ளவில்லை. ஆர்ப்பாட்டத்தில் கோட்ட தலைவர் ஐயப்பன், கோட்ட செயலாளர் ஞான பாலசிங், கோட்ட பொருளாளர் ராமலட்சுமி, அம்பை கிளை தலைவர் பண்டாரம், அம்பை கிளை செயலர் இசக்கி ராஜேஷ், அம்பை கிளை பொருளாளர் ஆறுமுகம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். பின்னர் பத்திரிகையாளர் சந்திப்பில் அளித்த சிறப்பு பேட்டி பின்வருமாறு. கிராமப்புறங்களில் பணியாற்றுகின்ற கிராமப்புற ஊழியர்களுக்கு டார்கெட் என்ற பெயரில் அந்தந்த உபகோட்ட அதிகாரிகள் கொடுக்கின்ற டார்ச்சரை கட்டுப்படுத்தவும், இலாகா முதல்வரின் விதிகளை மீறி இலக்குகளை எட்டவில்லை என்பதற்காக ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பேன் என்று மிரட்டுகின்ற அதிகாரிகளை கண்டித்தும் இன்றைய தினம் தமிழ் மாநில அளவில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அது மட்டுமல்ல, கமலே சந்திரா கமிட்டியின் நியாயமான பரிந்துரைகளான இடி ஊழியருக்கு கிராஜுவேட்டி 5 லட்சம், சிவரன்ஸ் அலவன்ஸ் 5 லட்சம், மெடிக்கல் அலவன்ஸ் 5 லட்சம் மற்றும் 3 கட்ட பதவி உயர்வுகள், வேட்டேஜ் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைய தினம் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம்.